लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2713வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்த திருமணியினுடைய 74வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். இது தலைவன் பெருமாள் மீது தலைமுடி மீது இருக்கிற துளசி மாலையினுடைய வாசனையை காற்று கொண்டு வந்து அவள் மீது தேர்க்கிறதாம். அதனால் தலைவன் வந்து விடுவான் என்று சந்தோஷத்தோடு தோழியை பார்த்து சொல்வதான பாசுரம். கிடம்பி ஆச்சானருடைய தனியன் கருவிடுத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையூர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றி திருநாட்டகத்தே என்பதாகும். 74வது பாசுரம். தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் திருநெடுங்கன் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் மால்வரையை கிளர்ந்தும் அரிதர கீண்டெடுத்தான் முடிசூடு துழாய் அலைந்து உன் சிறு பசுந்தென்றல் அந்தோ வந்து உலாகின்றதே. கடல் எப்போதுமே கொந்தளிக்கும், மீண்டும் கரையை சேர்கிற போது மடியும். அதனால் அது தளர்கிறது, முறிகிறது. வருதிரை என்றால் கடலை குறிக்கக்கூடியது. அப்படி எழுச்சியோடு இருக்கக்கூடிய கிளர்ச்சியோடு இருக்கக்கூடிய திருப்பார்கடலிலே பாயல் என்றால் பாம்பு ஆதிசீஷனாகிய சர்ப்பத்தின் மீது படுத்திருக்கிறான். திருநெடுங்கண் வளர்ந்தும் என்றால் அழகிய நீண்ட திருக்கண்கள் என்று சொன்னாலும் அது 3 விதங்களாக இருக்கிறது. அரிதுயில் கொள்ளுகிறான் என்று சொல்லுவார்கள். அரிதுயில் என்றால் அரிதுயில், விழிதுயில், துயிலா துயில், பொய்யுறக்கம் என்று சொல்லுவதே வழக்கம். தூங்குவது போல் இருக்கும், ஆனால் தூங்கவில்லை. கண் மூடியது போல் இருக்கும், மூடவில்லை. அப்படி ஒரு அழகிய நீண்ட திருக்கண்களும் உறங்கியும் உறங்காமலும் இருக்கக்கூடியதான நிலையிலே பெருமாள் இருக்கிறான் திருப்பார்கடலிலே. அறிவுற்றும் என்றால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறவன். அவன்தான் ஒரு பிரளய காலத்திலே இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து காத்தவன். அவனே இந்திரன் கோபமுற்று யாதவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக பெருமழையை பெய்வித்த போது 7 நாள் பெய்த அந்த பெருமழை அடங்குமாறு இந்திரனுடைய கொட்டமும் சேர்ந்து அடங்குமாறு கோவர்த்தனகிரியை மேலெழுந்து உடையாக எடுத்துக்கொண்டு எல்லோரையும் காத்தவன். அவனுடைய திருமுடி மீது சூடியிருக்கிற துளசி மாலை அதை அளவிக்கொண்டே வரக்கூடிய காற்று பசு சிறு தென்றல் என்றால் மந்த மாருதம் என்று சொல்லுவார்கள். புதிய இளமையான தென்றல் காற்றானது அந்த துளசி மீது பட்டு அந்த வாசனையோடு என் மீது வந்து வீசுகிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தலைவன் வருகிற அறிகுறி எனக்கு தெரிந்து விட்டது என்று தோழியை பார்த்து சொல்வதான பாசுரம் இந்த பாசுரம். நாயகனது திருத்துழாயிற்பட்ட தென்றல் நாயகி மகிழ்ந்துரைக்கும் பாசுரம் இது என்று சொல்லுகிறார். நாயகனது மேனியோடு சம்பந்தப்பட்ட பொருள் தன் உடம்பின் மீது படுகிற பொழுது அந்த பிரிவாற்றாமை என்கிற துயர் சிறிது தனிப்பதனால் ஆகிய சந்தோஷத்தை தலைவி தோழிக்கு உரைக்கிறாள் என்று எழுதுகிறார்கள். கொந்தளித்து வீசுகின்ற என்றால் அலை கிளர்ச்சியுடைய திருப்பார்கடலிலே சேஷ சயனத்திலே உறங்குவான் போல போகு செய்து கொண்டு பிரளய காலத்திலே உலகத்தை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு காத்தும் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து பெருமழை துன்பத்திலிருந்து யாதவர்களை போக்கியுமான தலையிலே அணிந்திருக்கக்கூடிய திருத்துழாயினுடைய மேல் பட்ட புதிய இளந்தண்டல் காற்றானது என் மீது வந்து எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். இதனை வழக்கம் போல தென்றல் வரவு கண்டு அதுக்கு வருந்த தொடங்க நாயகியை நோக்கி தோழி இது வெறும் தென்றல் என்று கருதாதே, அவனுடைய உடம்பில் பற்றி வருகிறது கான் இது என்று அவனுக்கு சொல்லவும் அதை கேட்டவுடனே இவள் சொல்கிறாள் மகிழ்ச்சி அடைந்து ஆமாம் என்று சொல்கிறாள். இரக்கம் துன்ப பொருளிலேயே வடுமன்று வடமொழி நிகழ்ந்தினால் தெரிகிறதுனாலே அதன் விகாரமாகிய அந்தோ என்பது இங்கே மகிழ்ச்சி பொருளிலே வரக்கூடியது.
அந்தோ என்றால் அவள் அவஸ்தைப்படவில்லை, அந்தோ என்றால் சந்தோஷத்திலே சொல்கிறாள். அந்த காற்றின் மீது இளம் தென்றல் மந்தமாறுதம் என் மீது வந்து படுகிறது, அது என்னோட உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். திருநெடுங்கண் வளர்ந்து மறிவுற்றும் என்பது எம்பெருமானது தூக்கம் நமது தூக்கம் போல தமோகுணமான தூக்கம் அல்ல. கொள்ளும் தூக்கமின்றியே எல்லா பொருளையும் அறிந்து கொண்டே லோகரட்சணை சிந்தனை பண்ணும் தூக்கமாதலால் கண் வளர்ந்தும் அறிவுற்றும் எனப்பட்டது. இது பற்றிய தூக்கம் யோக நித்திரை, அரிதுயில், விழிதுயில், பயிலா துயில், துயிலா துயில் என்ற பொய்யுறக்கம் என சொல்லக்கூடியது. மால்வரையை மரிதர எடுத்தான் என்றதனாலே பசுக்கள் எட்டி புல்மெய்மணிமான கோவர்த்தன மலையை தலைகீழாக எடுத்து பிடித்தமையை தோன்றும். சிறு தென்றல் என்றால் மந்த மாருதம். இப்பாட்டிற்கு உள்ளுரை பொருளாவது, பிரிந்த நிலையிலே ஆழ்வார் தாம் எம்பெருமானது காருண்யம், ஐஸ்வர்யம், யோகிதை எனவே குணங்களில் நடையாட்டத்தை கண்டு ஆற்றியிருந்த தன்மையை அருளி செய்ததால் மற்றவை வெளிப்படை. இனி தோழி வார்த்தை என்னும் பட்சத்தில் அவன் ஆசிரியர்களை ரட்சித்தருளும் பொருட்டு கடலிலே யோக நிதிரை கொண்டுவருவதும், பிரளயாபத்தில் உலகத்தை தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பதும், நேரடியாகவே கோவர்தனத்தை உத்தாரணம் செய்து மகாகுணங்களை சொல்லி அன்பர்கள் ஆழ்வாரை ஆற்றுகின்றதாக சுபேதசமான ஸ்வபாதேசன கொள்கை என்று சொல்லுகிறார்கள். ஆழ்வாரை பாகவதர்கள் சொல்லுகிறார்கள், எப்போதும் காக்கக்கூடியவன் அவன் உன்னை கைவிட்டு விடுவானா, இதோ வருகிறான் அவன் உன்னை காப்பதற்கு என்று பொருள்படியான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். தளர்ந்தும் முடிந்தும் வருதிரை பாயல் திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விளங்கியும் மால்வரையை கிடர்ந்தும் அரிதர கீண்டெடுத்தான் முடிசூடு துழாய் அளந்து உன் சிறு பசுந்தென்றல் அந்தோ வந்து உலாகின்றதே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினியோ தீவினியோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.